பாதகாதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் எப்படி இருக்கு? இப்ப பாதகாதிபதி போய் தனஸ்தானத்துல இருந்தாச்சு இவங்க வருமானம் மற்றவன் சாப்பிடுவான். கொஞ்ச நாளைக்கு பணம் சேவி ஒண்ணு பாத்தீங்கன்னா வருமானமே இல்லைம்பாங்க. நல்லா வந்துச்சு சார், எல்லாம் விரயமாயிருச்சு, ஒன்று வட்டி கட்டிட்டேன் அல்லது யாருக்காவது கொடுத்துட்டேன், அனுபவிக்க முடியல சார். காதல் திருமணம் முடித்தவங்களுக்கு, கலப்பு திருமணம் முடித்தவர்களுக்கு இந்த 2ஆம் இடத்துல பாதகாதிபதி இருக்கிறத பார்க்க முடியுது. குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ந்தவங்கிறவங்களுக்கும் பார்க்க முடியுது, நிறைய பேருக்கு பார்க்க முடியுது. பாதகாதிபதி 2 குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை பார்த்தேன் சார், கொஞ்ச நாள் நல்ல சேவிங்ஸ் இருந்து கெட்டு போச்சு சார். அதே நேரத்தில் இதெல்லாம் சந்திச்ச பிறகு ஒரு காலகட்டம் கழிச்சு ஒரு 50 வயசுக்கு மேல அவங்க வரும்பொழுது பாதகாதிபதியை யோகாதிபதியாகவும் மாறிடுறாரு. பாதகத்தை செஞ்ச உடனே யோகத்தை தர ரெடி ஆயிடுறாரு, மறுபடியும் செல்வத்தை அள்ளி கொடுக்காரு, திருப்பி கொடுத்துருவாரு. பாதகாதிபதி 2ல தாமத திருமணம்னு ஒரு அம்மா நல்ல கணவர். இன்னொரு ஐயா வந்து எனக்கு சின்ன வயசுல கல்யாணம், லவ் மேரேஜ் இப்படி சொல்லுவாங்க. ஒரு சிலர் கல்யாணம் வேண்டாம்னு இருந்தேன் சார், ஒரு சிலர் குடும்பத்தை விட்டுட்டு நான் ஃபாரின்ல இருந்தேன் சார். இப்படி இருக்கும். முதல்ல ஒரு நல்ல வருமானம் வந்துச்சு சார், நான் ஒரு ஆள்கிட்ட ஏமாந்துட்டேன். ஒரு இவனுடைய வருமானத்தை ஒரு மற்றவன் சாப்பிடுவான். அதே ஆளு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானத்தை கொடுத்துரும், இழந்ததை பூரா மீட்டிடுவான். அப்ப ஒரு மைனஸும் பிளஸும் கலந்துதான் இருக்கு எல்லாத்துலயுமே. சூப்பர் சூப்பர்.